ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கிளர்க் கிரேட். சரிங்களா, அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு. 21 ஜூலை வந்து லாஸ்ட் டேட்டு. சரிங்களா, ஃபீஸ் பண்ணுறதுக்குமே இதான் சேம் டேட்டு. அதுக்கப்புறம் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அது வந்து பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட்லேருந்து 17 ஆகஸ்ட் இந்த தேதியில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிலிம் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம்னா ஆகஸ்ட் 2024. அப்புறம் ப்ரிலிம் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட் 2024. அதுக்கப்புறம் ரிசல்ட் ஆஃப் ப்ரிலிம் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 2024. அப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான ஆன்லைன் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் 2024. அப்புறம் ரிசல்ட்டோட மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2024 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்டாக சொல்லலை. சரிங்களா, இதுதான் முக்கியமான தேதி. அதுக்கப்புறம் என்னென்ன பேங்க் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், சிட்டிசன்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா வந்தாலே ஓகே தான். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் விடோ டைவர்ஸ் உமன் இவங்களுக்குலாமும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கம்யூனிட்டி அந்த கேட்டகரி வந்தீங்கன்னா நீங்களும் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா, உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஷனுமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரிலாம் வந்து க்ரைட்டேரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான ஜென்ரல் கைட்லைன்ஸுமே சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் எக்கனாமிக் செக்ஷனில் கேட்டகரி வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பாருங்கள், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லிட்ரேசி வந்து கம்பல்சரி இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுற நாலேஜ் வந்து கம்பல்சரி இருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஏதாவது வந்து டிகிரி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், இல்லை கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன். சரிங்களா, இது போல் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டிகிரியில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக. சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷியன்சி இந்த லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா, அதாவது உங்கள் தாய்மொழி என்னவோ அதில் வந்து நீங்கள் படிக்கவும், எழுதவும், பேசவும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் இது வந்து தெளிவாக வெல்லாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து கல்வி தகுதி ப்ளஸ் டெக்னிக்கல் நாலேஜ். ஓகேங்களா, அதுக்கான தகுதிகள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து சப்போஸ் அகாடமிக்கில் வந்து 59.99% வந்து எடுத்திருக்கீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன்டேஜ் வந்து 60% கன்வெர்ட் பண்ணிப்பாங்க, கன்சிடர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் நீங்கள் 54.99% நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் பர்சன்டேஜை 55% கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டு தான் நடக்கும் ப்ரிலிம் எக்ஸாமுக்கு வந்து. டாபிக் பாருங்கள், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி சொல்லிட்டு 3 டாப்பிக்கு. இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கொஷின் இருக்கும். இந்த நியூமெரிக்கல் எபிலிட்டியும் ரீசனிங் எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜில் இருக்கும். இப்போ தமிழ்லையுமே கொஷின் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு மட்டும் 30 கொஷின், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிக்கு 35 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மேக்ஸிமம் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம். ஸோ மொத்தமாக 3 டாபிக் 1 ஹவர் வந்து டைம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த ஸ்டார் போட்டிருக்காங்களா, இந்த ஸ்டார்னா அதுதான் அர்த்தம். சரிங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ்னா இங்கிலீஷில் இருக்கும் கொஷின். இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்னன்னா அந்தந்த ஸ்டேட் வைஸ் லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ்லேயுமே இந்த டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ்லேயும் செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் ஸ்டார் போட்டிருக்காங்க. இது ப்ரிலிம் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் 4 டாபிக் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு. அதே போல் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க.
மொத்தமாக 190 கொஷின் டாபிக் வைஸ். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு. அப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா அதாவது 160 மினிட்ஸ் சரிங்களா. அதாவது எப்படின்னா 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ மெயின் எக்ஸாமுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. எதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் சரிங்களா. இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்டார்னா என்னன்னா லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின், அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸாம். ஒரு ஸ்டேட்டுக்கும் எந்த மாதிரி வந்து கொஷின் வந்து எந்தெந்த லாங்குவேஜில் செட் பண்ணியிருப்பாங்கன்றத சொல்லியிருக்காங்க. நமக்குமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ புதுச்சேரினா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு அண்ட் மலையாளம்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் வந்து அந்த ஸ்டார் போட்டிருக்கிற டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷின்லாம் 5 லாங்குவேஜ் செட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு இருந்தால் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜில் வந்து கொஷின் வந்து செட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அங்கே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா. சப்போஸ் நீங்கள் கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதுக்கு வந்து மார்க்லாம் மைனஸ் பண்ண மாட்டாங்க. கொஷின் அட்டன் பண்ணி ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. 0.25 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே போல் கட் ஆஃப் மார்க்னு இங்கே வந்து எக்ஸாக்டாக சொல்லலை. கட் ஆஃப் மார்க் வந்து அட் த டைம் ஆஃப் ரிசல்ட் வந்த அப்புறம் தான் கரெக்டாக வந்து அறிவிப்பாங்க. அதை பற்றி இங்கே தெளிவாக சொல்லலை. அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க் பற்றி இங்கே வந்து தெளிவாக சொல்லலை சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைன் மோடு தான் சரிங்களா. அதுக்கான லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 175 ரூபா தான் ஃபீஸு சரிங்களா. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐபிபிஎஸோட ஒரு ஆர்டினரி ஃபீஸ் பேமெண்ட் தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைன் ஓகேங்களா. ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், இந்த டாக்குமெண்ட்லாம் வந்து என்ன ஃபார்மேட்டில் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லியிருக்காங்க. அதையுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக யூனிக்யூவாக வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதில் தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலெலாம் நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே கரெக்டாக பார்த்துக்கங்க ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர், இமெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா, ப்ராப்பராக கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, அன்ஃபேராக ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து என்ன சென்டரு, லொக்கேஷன்ஸு, அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து கால் லெட்டர்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. பேங்க் அதாவது ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் ஒரு பேங்க் வைஸ்மே சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து பாருங்கள் என்ஆர் என்னன்னு இருக்குது. என்ஆர்லாம் ஒன்றும் இல்லை, நாட் ரிப்போர்ட்டட், இன்னுமே ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். சப்போஸ் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா வேகன்சி வந்து ரிவைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் நார்மலாக 665 வேகன்சி இருக்குது. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வேகன்சியை தவிர்த்து ஜென்ரலாக 665 வேகன்சி இருக்குது. அவங்க வேகன்சியுமே நம்ம சேர்த்தோம்னா ஒரு 700க்கு மேலே வரும் சரி, ஒரு 750 அந்த மாதிரி வரும். இப்போ இந்த நான் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா என்ஆர், இவங்களும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்னமும் ரிப்போர்ட் பண்ணலை. அதே போல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வேகன்சி. அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் ரிப்போர்ட் பண்ணலை. கனரா பேங்க் வந்து மொத்தம் 440 வேகன்சி. இறுதியில் இவங்க தான் அதிகமாக வேகன்சி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 90 வேகன்சி. அப்புறம் இந்தியன் பேங்க் வந்து இன்னும் ரிப்போர்ட் பண்ணலை. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து 75 வேகன்சி. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து 35 வேகன்சி. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 9 வேகன்சி. யூசிஓ பேங்க்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 665 வேகன்சி. இந்த வேகன்சியுமே கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு 143 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓபிசிக்கு 177 வேகன்சி, எக்கனாமிக் வீக்கு 57 வேகன்சி, ஜென்ரல் கேட்டகரிக்கு 285 வேகன்சி சொல்லிட்டு மொத்தம் இது வரைக்கும் 625 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்தீங்கன்னா உங்களுக்கும் கேட்டகரி வைஸ் வந்து இந்த வேகன்சி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோன்னு பார்த்துட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற வேகன்சியோட டீட்டெயில்ஸு. சப்போஸ் நீங்கள் பாண்டிச்சேரி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
பாண்டிச்சேரிக்கு பாருங்க, மொத்தமா வந்து ஒரே ஒரு 8 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து மொத்தம் 3 வேகன்சி. அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து மொத்தம் 5 வேகன்சி. ஸோ டோட்டலா வந்து பாண்டிச்சேரியில வந்து பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து 1 வேகன்சி இருக்கு டோட்டலா. ஜெனரல் கேட்டகரிக்கு 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் பாண்டிச்சேரியில உள்ள வேகன்சி டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ நான் சொல்லல இங்க பாருங்க, என்ஆர்னா நாட் நாட் ரிப்போர்ட்டர்னு அர்த்தம். வந்து ரிப்போர்ட் பண்ணல. மேபி இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம் எக்ஸாமுக்கான சென்டர் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் பார்த்துக்கலாம். புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு எக்ஸாம் இருக்குது. அதாவது ப்ரிலிம் எக்ஸாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க. அதாவது இது வந்து ப்ரிலிம் எக்ஸாமு. இந்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் எக்ஸாம். அதுக்கான சென்டர் தான். ஓகேங்களா? ப்ரிலிம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ப்ரிலிம் எக்ஸாமும் நடக்கும், மெயின் எக்ஸாமும் நடக்கும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து ப்ரிலிம் எக்ஸாம் நடக்கும். மெயின் எக்ஸாம் வந்து பாருங்க, சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இந்த லொக்கேஷன்ஸ்லாம் மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு என்ன லொக்கேஷன்ஸ் வேணுமோ அந்த லொக்கேஷன்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறீங்களா, அப்போ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் வந்து என்னென்ன இருக்கணும், என்னென்ன ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், என்னென்ன நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், எந்த சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த ஃபார்மேட் எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஐபிபிஎஸ் அறிவித்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து கிளியராக பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.